வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த மாபெரும் அரிய சந்தர்ப்பம், இந்த அருமையான தருணத்தை தந்த பரலோகத்திற்காக நான் உள்ள ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறேன். திரியேக தேவன், பரலோக பிதா, அவருடைய ஒரே குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பரிசுத்த ஆவியானவர், God the Father, God the Son, God the Spirit என்று சொல்லலாம். ட்ரையூன் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் பார்ப்பீர்களானால் பலவிதமான திருச்சபைகள் உருவாகி இருக்கிறன. அந்த திருச்சபைகள் மத்தியில வாசம் செய்வது இந்த திரியேக தேவனான்னு சற்று நானும் சரி நீங்களும் சரி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த கடைசி காலங்களிலே 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலும் 2 பேதுருவிலும் நீங்க பார்ப்பீர்களானால் கள்ள தீர்க்கதரிசிகள் அளவில்லாமல் எழும்புவார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கலாம். மற்ற 24லும் இயேசு கிறிஸ்து இதை குறித்து மிக தென்னந்தெளிவாக அங்கே குறிப்பிட்ட காரியத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் கடைசி நாட்களுக்கே அறிகுறியாய் காணப்படுகிறது. கடைசி காலங்களுக்கு, எண்ட் ஆஃப் தி ஏஜஸ், எண்ட் டைம்ஸ், 2 காரியங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் நாங்கள் ஆங்கிலத்தில் மிக மிக துல்லியமாக, மிக ஆழமாக நாங்கள் பேசி வருகிறோம். செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லி ஏறத்தாழ நாம் எபிசோட் 1, எபிசோட் 2 ரெண்டே சேர்த்தா 600 ஹவருக்கு மேலே பேசியிருக்கோம். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஆங்கிலம் தெரிஞ்சவங்க. இன்றைக்கு எதனால் இதை குறித்து நாங்கள் பேசி வருகிறோம் என்றால், இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் 2 விதமான ரகமாய் பிரிக்கலாம். இதை குறித்து பேசும்படி இன்றைக்கு ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் ஏவுகிறார். அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிவிட்டு நாம் கடந்து செல்லுவோம். கள்ள போதனை என்றால் விவிலியத்தை தான் மையமாக வைப்பார்கள், விவிலியத்திலிருந்து தான் பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு, அதாவது ட்ரிக்கரின்னு சொல்லுவாங்க, ஒரு ட்ரிக். இப்போ மேஜிக் ஷோலாம் நடத்துறது இல்லைங்களா, நடத்துறாங்க இல்லைங்களா, வாயை திறந்துட்டு பார்ப்பான், திடீர் இப்படிம்பா அப்படியே அதுவும் பூவா மாறும், பூவா இருக்கிறது சாசரா மாறும். அது எப்படின்னு கேட்டால் எல்லாமே ஒரு ட்ரிக்கு தான். ட்ரிக் புக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு ட்ரிக் புக். அதில் மாந்திரிகம், அந்த பில்லி சூனியம்லாம் கிடையாது மேஜிக்ல. மேஜிக் ஷோன்னு பேர், அவ்வளோதான். மற்றபடி நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு, ஹாரி பாட்டர் புத்தகம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் மாந்திரிகம், சாசரி என்று சொல்லுவார்கள். பட் மேஜிக் ஷோன்னு நடத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக். நான் இப்படி எல்லாம் பண்ணா, அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிஸ் செய்வாங்க. டக் அப்படின்னா காயின் மறைஞ்சு போறேன், இப்படின்னா காயின் வரும். அது பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஒட்டி வச்சிருப்பான் ஒரு காயின். காயின்னா இந்த காசு காயின் தெரியுங்களா, 5 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயின்லாம் அதெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. அது மாதிரி ட்ரிக்கெல்லாம் இருக்கு. இன்னைக்கு இந்த புக்கை வச்சு ட்ரிக் பண்ணக்கூடிய போதகர்கள் ஏராளம் உண்டு. வேதத்துல இருந்தாங்க சொல்றோம். ஏன்னா நம்ம கிறிஸ்துவர்களும் நல்ல புத்திசாலிங்க ஆயிட்டாங்க. முன்ன மாதிரி நான்லாம் முட்டாளா இருந்தேன், ரொம்ப நாளா முட்டாளா இருந்தேன். என் தலையில நிறைய பேர் மிளகா அரைச்சிட்டு போனாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்க மிக மிக குறைவு தான். ஏனென்றால் விழிச்சிட்டாங்க நிறைய பேர். இன்னைக்கு வேதம் எல்லாத்துக்கும் போதிக்கப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்துடைய மகத்துவத்தையும் மையத்தையும் அறிந்து கொண்டார்கள். வேதம் இல்லை என்றால் நமக்கு வாழ்வில்லை, நித்திய ஜீவன் இல்லை, பரலோகத்தில் இடமில்லை என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு வேதத்தை வாசிக்க தொடங்கி விட்டார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வேதத்தை அறிந்து புரிந்து படிக்கிறவர்கள் மிக மிக குறைவே. 100% எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லெஸ் தேன் 5% தான் ஓரளவுக்கு புரிஞ்சு அறிஞ்சு வாழ்றாங்க. அந்த 5%த்துல புரிஞ்சவங்க வாழ்வதற்கு மிக கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த கிறிஸ்துவத்தை விட்டுறாங்க. எனக்கு வேண்டாப்பா சாமி, இந்த கிறிஸ்துவன்னா என்ன, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தொல்லையாவே இருக்குன்னு. அதுதாங்க கிறிஸ்துவம். மேற்கொள்ளுகிறவனுக்கே பரலோக வாசல், பரலோக ஜீவியம் என்ற வெளிப்பாடு 3:21 யாக்கோபு 1:12 வெளிப்பாடு 3:12 எழுதியிருக்கிறது. அதுதான் விசுவாசம். விசுவாசத்துக்கு சோதனை எப்போ வருதுன்னு கேட்டா ஒரு பிரச்சனை நிமித்தமாக தான் வருது. விசுவாசித்து பார்த்தால்தான் அவருக்கு தெரியும் நீங்க எவ்வளவு அழகாக வேதத்தை புரிந்து கொண்டீர்கள், எவ்வளவாய் இயேசுவை நேசிக்கிறீர்கள், எவ்வளவாய் அவர் பட்ட பாடுகளை எல்லாம் நீங்களும் சுமக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள். அதுதான் கிறிஸ்துவத்தின் சீஷத்துவம். கிறிஸ்துவோடைய சீஷர்கள்
இதை குறித்து தான் மத்திய 28 கடைசி 2 வசனங்களிலும் மற்றும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், உலகமெங்கிலும் சென்று நான் சாட்சியாக இருப்பேன். எல்லாத்துக்கும் மேடை வேணும், மைக்கு வேணும், சீடர்கள் வேணும், சர்ச்சு நடத்தணும், தசமபாகம் வாங்கணும், காரு பங்களெல்லாம் வாங்கி நல்ல வசதியை ஏசி ரூம்ல படுத்து தூங்கணும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. கள்ள போதகர்கள் பண்றது இதுதானே. எவ்வளோ பெரிய திருச்சபை வச்சிருக்காங்க, மெகா சர்ச்சுங்கள்லாம் நடக்குது, ஃபுல்லா கள்ளத்தனம். யூஎஸ் எல்லாம் அதுக்கு பேர் போனது, அமெரிக்கா அது இல்லைங்களா பேர் போனது. 10 திருச்சபை இருக்குன்னா 9 கள்ள திருச்சபை தான் இன்றைக்கு. அங்கிருந்துதான் ஒரு காலத்துல கிறிஸ்துவர்கள் மிஷினரிகளாக கிளம்பி வந்து உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷத்தை போதித்தார்கள். அந்த காலம்லாம் மலையேறியாச்சு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா அதெல்லாம் பாக்குறப்போ. ஒரிஜினல் டாபிக் வரலாம். அப்போ எனக்கு வேதம் தெரியும், நான் கண் விழித்து தான் இருக்கிறேன், நான் உறங்கி கொண்டு அல்ல, நான் முட்டாள் ஸ்திரீ அல்ல, நான் புத்திசாலி ஸ்திரீயே, என்னுடைய விளக்குல என்ன குறைவில்லை, எல்லாம் இருக்கு. ஆனா என்னதான் இல்லை உங்களுக்கு? ஸ்பிரிச்சுவல் விஸ்டம், தெய்வீக ஞானம் என்று சொல்லலாம், பகுத்தறியக்கூடிய வரம் என்று சொல்லுவார்கள். ஞானத்தின் வரம், அறிவின் வரம். 3 காரியங்களை நீங்க 1 கொரிந்தியர் 12 1 11 வாசிக்கிறப்போ உங்களுக்கு கிடைக்கும். பற்பல பாஷைகள், எல்லா விதமான வரங்களை குறித்து அங்க எழுதியிருப்பாங்க. 12:28 இருக்கு. போதனை செய்வதும் ஒரு வரம் தான். இப்ப நானெல்லாம் போதிக்கிறேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்ததே கிடையாது. அதுதான் உண்மை. இவ்வளவு சரளமாக உட்காந்து நான் பேசக்கூடிய ஆற்றலை தருகிறவர் எங்க சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் லேஸ்பட்ட ஊழியம் இல்லை. ஒரு காலம் வரும், அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு மேஜைக்கு கீழே இருக்கக்கூடிய விளக்கை போல நீங்களும் சரி நானும் சரி காட்சி அளிக்கலாம். ஒரு காலம் வருகிறது, அதே விளக்கு எடுத்து மேஜைக்கு மேல வைத்து, நீதான்ப்பா அந்த பட்டணத்தின் மேல் எரிகிற ஒளி விளக்கு என்று சொல்லி ஜனங்கள் உங்களை குறித்து பெருமிதம் பேசுவார்கள். அந்த பெருமிதம் எல்லாம் ஆண்டவருக்கே உரியது. அதை குறித்து நான் பேசவில்லை. ஒன்றுமில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களே வருங்காலங்களில் இதை குறித்து இதை கொண்டு செய்வார். சரி, இன்றைக்கு எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம்? ஆனால் இந்த கள்ள போதனை, கள்ள தீர்க்கதரிசிக்கு அப்புறம் வரலாம். நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், சுருக்கமா சொல்லிடுறேன். கள்ள போதனை என்றால் வேதத்திலிருந்து தான் அவர்கள் போதிக்கிறார்கள். அதையும் மண்டே ஆட்டிட்டு எல்லாரும் பின்னாடி ஆட்டு மந்தை மாதிரி போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். நானும் இருந்திருக்கிறேன். கள்ள திருச்சபை, கள்ள தீர்க்கதரிசி என்று தெரியாமலே ஒரு திருச்சபையில 6 வருஷம், இன்னொரு திருச்சபையில 3.25 4 வருஷம், 10 வருஷம் இதுலயே போயிடுச்சு. நல்லதை கத்துக்கிட்டேன். ஆனா நிறைய காரியங்களை அவங்க கண்மூடித்தனமா கத்து கொடுத்தாங்க. அதாவது பிளைண்ட் ஃபோல்ட், கண்ணை கட்டி அப்படியே காட்டுல விட்ட மாதிரி. எந்த மிருகம் வருதோ என்னை ஃபர்ஸ்ட் அடிச்சு காலியாக்கிறோம். அதுதான் கண்ணை கட்டி காட்டுல விடுறது இல்லைங்களா? ஆட்டுக்குட்டியோ இல்ல ஒட்டகச்சிமிலியோ வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே மோந்து பார்த்துட்டு விட்டுரும். ஒரு புலியோ சிங்கமோ கரடியோ வந்துச்சுன்னா காலி, அதுக்கு பிரியாணி நான் தான் அன்னைக்கு. அதுதான் கண்ணு கட்டி காட்டுல விடுறது. எந்த முட்டாளாவது போவானா? 2 கையும் வேற கட்டல, 2 கையும் கட்டல, 2 காலும் கட்டல, கண்ணை கட்டி விட்டுட்டாங்க போ. அப்படிதான். அதே கையை வச்சு நீங்க கண்ணை திறந்து பார்க்க கூடாதா? இல்ல. ஏன் ஒருத்தர் சொன்னாரு கட்டை அவுக்க கூடாதுன்னு. அவ்வளவு முட்டாள் கிறிஸ்துவனா நான் இருந்திருக்கிறேன். நிறைய பேர் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ என்ன இங்க பிரச்சனைன்னு கேட்டா, கைகளை கட்டவில்லை, கண்களை கட்டி இருக்கிறார்கள். ஆனால் கரங்களை கொண்டு நான் அந்த கட்டை அவிழ்ப்பேன் என்கிற அந்த ஞானம் கூட இல்லாத அளவுக்கு என்னை ஒரு முட்டாளாக யாரு உருவாக்கினா? கர்த்தர் உருவாக்கல. கர்த்தர் மேல பழிய போடாதீங்க. நீங்க தான் அந்த கள்ள தீர்க்க தரிசனத்துக்கும் அந்த கள்ள உபதேசத்திற்கும் இடம் கொடுத்தீர்கள். செவிகளில் கேட்டால் மட்டும் பத்தாது, கண்களில் கண்டால் மட்டும் பத்தாது, இருதயத்திற்கு போக வேண்டும். அந்த இருதயத்துல உங்க இருதயம் ஞானத்தினாலும் அறிவினாலும் அதாவது பகுத்தறியக்கூடிய வரத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே அது ப்ரீஃபில்டா இருக்கணும். அப்பொழுதுதான் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய செவிகள், உங்களுடைய கண்களில் புத்தி சுவாதியத்தில் ப்ராசஸ் ஆகி கீழே போறப்போ இங்க ஒரு ஃபில்டர் ரெடியா இருக்கும் வெயிட் பண்றதுக்கு, வடிகட்டுறதுக்கு. அதுதான் உங்க இருதயம் என்கிற ஃபில்டர். அந்த இருதயத்துல என்னதான் இருக்கணும்? கரெக்டா சொல்றீங்க இந்த தடவை. ஞானம், அறிவு, பகுத்தறியக்கூடிய வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள். ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் என்றால் இட்ஸ் பீன் fragmented into 3 portions: wisdom, knowledge and discernment. wisdom, ஞானம் இருந்தால் போதுமா? அறிவும் பகுத்தறிகிற ஆவியும் வேண்டாமா? வேணும். பகுத்தறிகிற ஆவி இருந்தா போனோமா? அறிவு ஞானம் இல்லாம இருந்தா போதுமா? இல்ல, வேணும். 3 வேணும். ஏன்னு கேட்டா, அறிவன் மூலமாக, அதாவது செவிகளை திறந்து நீங்க கேட்கிறப்போ அந்த அறிவின் மூலமாக ஞானம். ஞானம் என்றால் என்ன? அனுபவம்.
அறிவு இருந்தா மட்டும் பத்தாதுங்க. அந்த அறிவு கொண்டு நீங்க நிறைய காரியங்களுக்குள்ள கடந்து செல்றப்போ தோல்வி வெற்றி இரண்டும் சகஜமே. ஆனால் இரண்டிலிருந்தும் நீங்கள் அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அனுபவசாலிகளே ஞானவான்களாய் மாறுவார்கள். பிலாசபிக்கலா இருக்கலாம் நான் சொல்றது, பட் உண்மை உண்மை. வாழ்க்கை என்கிற காரியத்தை இதுதான் நமக்கு கத்துக் கொடுக்கும். லைஃப் will teach all these things, experiences. Through knowledge you will gain wisdom. கிடையவே கிடையாது, ரெண்டுக்கு நடுவுல ஒண்ணு இருக்கு. Through knowledge you will gain experiences, through experiences you will gain wisdom. ஆங்கிலத்துல ரொம்ப எளிதா வருது. இது ரெண்டும் நிறைவா இருந்ததுன்னா பகுத்தறிகிற அந்த வரம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்களுக்கு கண்ணை மூடிட்டு தெரியும். இப்போ ஒரு இன்டர்வியூரா நீங்க வந்து போறீங்கன்னு வரீங்க, இன்டர்வியூ பண்றக்கூடிய பேனல்ல இருக்கீங்கன்னு வைங்களேன். நீங்க ஒரு யங் இன்டர்வியூவர், அதாவது ஒரு இளைய தலைமுறைன்னு வச்சுக்குவோம். டக்குன்னு உங்களால பகுத்தறிய முடியாது. பை மிஸ்டேக் யூ மே சூஸ் ரைட் பீப்புள் ஃபார் பேட் ரீசன்ஸ், பேட் பீப்புள் ஃபார் ரைட் ரீசன்ஸ். தவறானவர்களை நீங்க செலக்ட் பண்ணி விடுவீர்கள். அவங்க வேலைக்கு வந்த பிறகுதான் தெரியும், ஐயோ முட்டாள்தனம் பண்ணிட்டேனே, இவனை வச்சு மாரடிக்கணுமே அப்படின்னு. அதே இன்டர்வியூவர் ஒரு 10 வருஷம் கழிச்சு அவர் பேனல் இருக்கிறப்ப எப்படிதான் செலக்ட் பண்ணுவாரு? அனுபவம். என்ன அனுபவத்தின் மூலமாக பகுத்தறிகிறது. இது கெட்டது, இது வேலைக்கு ஆகாது, இது நல்லது, வா 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 வா, இதை கண்ணை மூட்டு சொல்லுவேன் நான். வா வா. இன்டர்வியூ ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் என்ன 8 நிமிஷத்துல எல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் வந்து ரொம்ப வயசான ஒரு இன்டர்வியூர். இது என்ன நடந்தது வந்து 2002 2001 நினைக்கிறேன். 4 நிமிஷத்துல வந்துட்டு என்ன வில்சன் தான் கூப்பிட்டாரு அவரு. ஓகே வில்சன், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அப்படின்னாரு. சார் நீங்க என்ன ரிஜெக்ட் தானே பண்றீங்க எனக்கு தெரியும். பரவாயில்லையே, நல்லா புரிஞ்சுக்கிட்டே, ஆமா ரிஜெக்ட் தான் பண்றேன் கிளம்பு அப்படின்ட்டாரு. அவரு கோவம் வந்துருச்சு, எனக்கும் கோவம் வந்துருச்சு. அது எப்படி சார் நீங்க 4 நிமிஷத்துல என்ன ரிஜெக்ட் பண்ணலாம்? நீங்க ஒன்னும் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கல அப்படின்னா, தம்பி நீ சொன்ன பதில்லயே எனக்கு தெரியும், உனக்கு நான் கேட்க போற கேள்விக்கு பதில் தெரியாது, கிளம்பிட்டார். அப்ப எனக்கு அவர் மேல கோவம் இருந்தது. ஆனா வீட்டுக்கு போய் நான் அவர் கேட்ட அந்த கான்செப்ட்ஸ், அவர் கேட்ட கேள்விகளை ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன், டேப்பர் ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன், திருப்பி ரிவர்ஸ்ல சுத்தி பார்த்தப்போ ஆஹா, நம்ம சொன்ன கேள்வி எல்லாம் தப்பு, தவறே. அப்போ அதுல இருந்து அவர் கிளீனா கோடு போட்டு கண்டுபிடிச்சிட்டாரு, இதை இவன் இனி வேலைக்கு ஆக மாட்டான். இப்படிதாங்க நீங்க கேட்கக்கூடிய போதகர்களிடமிருந்து இந்த வேதாகமத்துக்குள்ள கடந்து செல்லணும். இந்த வேதாகமத்துக்குள்ள அந்த வேதாகமத்திலிருந்து நீங்க அறிந்த புரிந்த காரியங்கள் எல்லாம் அந்த கேட்கக்கூடிய காரியங்களை வந்து அலாசி ஆராயும். அப்ப என்ன ஆகணும்னு கேட்டா, உங்க இருதயம் வேதத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தினாலும் கோட்பாடுகள்னாலும் நியாயப்பிரமாணங்கள்னாலும் கட்டளைகள்னாலும் நியமங்கள்னாலும் நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவன் எதை சொன்னாலும் அப்படியே ஆட்டு மந்தை போல தலையாட்டி கொண்டு பின்னாடி சென்று விட மாட்டீர்கள். இது ரொம்ப ரொம்ப பேசிக்குங்க. 5 வயசு குழந்தைக்கு கூட இது தெரியணும். ஆனா 5 வயசு குழந்தைக்கு தெரியுது. சண்டே ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க எல்லாம் பாருங்க, நல்லா படிச்சு வந்துருதுங்க. இன்னைக்கு வயசானவங்க தான் அந்த பழைய ஹார்மோனிய பெட்டின்னு சொல்லுவாங்க, அதை பேசி பேசி அதுலயே அது இன்னைக்கு எப்படியோ கேஷியோ கீபோர்டு, யமஹா கீபோர்டு எல்லாம் வந்தாச்சு. எல்லாம் பயங்கரமான டெக்னாலஜி. எனக்கு பழைய ஹார்மோனிய பெட்டியில மாப்பான்னு ஒரு பாரம்பரிய திருச்சபைக்கு போயிருந்தேன். அங்க ஒருத்தர் பெரியவர் உட்காந்துட்டு இந்த ஹார்மோனிய பெட்டியை வச்சுட்டு ஒரு சின்ன பையன் ரெடியா ஃபுல்லா ஃபயரா இருக்கிறான். விட்டா வாசிச்சு இந்த ட்ரம் செட் எல்லாம் அதுலயே இன்பில்ட்டா வருதா. நான் இந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன், என்ன லென்த் திருநாள் அந்த டைம்ல போய் நான் வெள்ளிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு திருச்சபைக்கு போய் மெசேஜ் கேட்பேன். எனக்கு ரொம்ப இஷ்டம். என்ன இவரு இப்படி வாயை வச்சுட்டு பேசுறாரு, இவரா கேட்க போறேன்னு. இல்லைங்க, என் காதை தான் நான் அதிகமா பிரயோஜனப்படுத்திருக்கேன் வாயை விட. தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு வந்து விடாதீர்கள். செவிகளை நீங்க பிரயோஜனப்படுத்த வேண்டும். நாங்க போகிறப்ப அப்படிதான், அவர் பழைய 6 மணி பெட்டியை வச்சு அவரு போட்டு எல்லாம் தூங்கி வெளிய ஆரம்பிச்சுட்டாங்க. அவருக்கு ஒரு பிரேக்ல எந்திரிச்சு போனார். இந்த தம்பி எந்திரிச்சான் பாருங்க, வச்சு கீபோர்ட வாசிச்சான், அவன் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டான் அந்த பாரம்பரிய திருச்சபையிலே. என்ன எதை சொல்ல வரேன்னு கேட்டா, பழைய ஹார்மோனி பெட்டி மாதிரி எங்களுக்கெல்லாம் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களாக்கும். 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒண்ணு தெரியாம உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அவர் தலையில எல்லாம் காலியா இருந்திருக்கு, உங்களுக்கும் எல்லாம் காலியான போதனைகளை பண்ணியிருக்காங்க, உங்க தலையும் காலியா தான் இருக்கு. நிரப்புங்க, வாயை விரிவாக தர என் வார்த்தையினால் நிரப்பேன் இருக்காரு ஆண்டவர். அதே மாதிரி கொஞ்சம் புத்தியும் விரைவாக தருங்க. இன்னைக்கு 14 நிமிஷம் இதுலயே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் இதை சொல்லியே ஆகணும். கள்ள தீர்க்க தரிசனம்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய தயவு செஞ்சு கொலோக்கியல் லாங்குவேஜ்ல பேசினா மன்னிச்சுக்கோங்க. உடான்ஸ் விடுவாங்க, உடான்ஸ் புருடாம்பாங்க. நேற்று இரவுல ஒரு தூதனானவன் என் அறைக்குள் வந்து சொன்னான். உங்க பேர் வந்து என்னன்னு வச்சுக்கலாம், ரேச்சல்னு வச்சுக்கலாம். ரேச்சலிடம் போய் இந்த உண்மையை நீ சொல்லு. இப்படியாக
ரேச்சலோடைய அருமையான வீட்டை வித்து உனக்கு கொடுக்கும்படி நான் சொன்னேன்னு போய் சொல்லு. உடனடியா வித்து தந்துருவாங்க, சபையை கட்டுங்க, எவ்வளவோ திரளான ஜனங்கள் வர போறாங்க அப்படின்னு. அப்ப ரேச்சல் என்ன பண்ணுவீங்க? வீட்டை வித்து கொடுத்தீங்கன்னா நீங்க முட்டாள் ரேச்சல். புத்திசாலி ரேச்சல் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதே ஆண்டவர் வந்து எங்கிட்ட, அதே தூதன் வந்து எங்கிட்ட சொல்லணும், எங்கிட்ட சொல்லட்டும், நான் நம்புறேன். அடுத்தடுத்து அந்த தூதர் வந்தாருன்னு வச்சுங்க, என் அட்ரஸ் கொடு, அந்த தூதர்கிட்ட நானே டைரக்டா பேசிக்கிறேன்னு சொல்லி. இவர் என்ன மீடியேட்டர்? ஒண்ணு. ரெண்டாவது என்ன தெரியுங்களா? தீர்க்க தரிசனம் என்கிறது பொருளாதாரத்தை குறித்து இருக்கவே இருக்காதுங்க. நகை கழட்டி கொடுக்க சொன்னாருன்னு என்ன, நீ என்ன ரோட்ல போற என்ன சொல்ல கொள்ள கூட்டக்காரனா? இன்னைக்கு அதே இதுலதான் நோக்கமா இருக்காங்க. இதை கூடு, அதை கூடுன்னு எங்காவது காட்டுங்க போகலாம். புதிய ஏற்பாடு தீர்க்க தரிசனம், பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் பொருளாதாரத்தை குறித்து எங்காவது வெளிப்பாடு வந்திருக்கான்னு கிடையவே கிடையாது. பேரழிவை குறித்து பேசுவார், மனம் திரும்புதலை குறித்து பேசுவார், எச்சரிப்பை குறித்து பேசுவார். இப்படிப்பட்ட பாலகன் பிறக்க போகிறார், அவர் தான் மெஸ்ஸியா என்று அறிவிக்கப்படுவாய், வாய் கட்டப்படும். அந்த நாளில யோவான் என்று பேர், யோவான் பேர் வைப்பான், யோவான் ஸ்தானகனுக்கு யோவான் எழுதி காமிச்சோன்னா வாய் திறக்குதுங்க. இதுதான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு பேசுற முக்காவாசி பயல்களோட தீர்க்க தரிசனம் எப்படிதான் இருக்குது சொல்லுங்க? நீங்களும் தானே போறீங்க, போய் கத்தியா சம்பாரிச்ச காசை கொண்டு போய் கொட்டிட்டு வர்றீங்களா? பணத்தை கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, கொடுங்க, சரியான ஆளுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. ஒருவேளை பசி இல்லாம இன்னைக்கு சாகுற குழந்தைங்க எத்தனை ஆயிரம் தெரியுமா, லட்சம் தெரியுமா நம்ம இந்தியால? ஒரு நாள்ல போய் கொடுங்க, யார் வேண்டாம்னு சொன்னா? அதுதான் மத்த 25 எழுதியிருக்கு. மூணாவது என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் அது நடக்கணும். ஆமா, இவர் அந்நிய பாஷையில பேசி கையை தட்டி எனக்கு ஆண்டவர் இப்படியாக வெளிப்படுத்தினாருன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நல்ல தீர்க்க தரிசிங்க இருக்காங்க. தீர்க்க தரிசனத்தை நம்புவதில் நான் முதலாவது ஆளு, நம்பர் 1ல இருப்பேன் நான். எனக்கு தீர்க்க தரிசனம்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம் மட்டும் இல்லை, எனக்கு அவ்வளோ நம்பிக்கை. இது வரைக்கும் எனக்கு தீர்க்க தரிசனமாய் பேசின தீர்க்க தரிசிகள் யாவரும் பொய்யே சொல்லும்படி கர்த்தர் அனுமதித்தார். ஏனென்றால் அதுல என்ன நாட்டம் கொள்ளாதபடி கர்த்தரை நாடி இருக்கிறப்போ கர்த்தரே என்னிடம் பேசுகிற வார்த்தைகள் ஒன்று குறைவுபடாமல் நடந்திருக்கிறது. அப்ப நான் தீர்க்க தரிசியா இல்லையா? நான் தீர்க்க தரிசியே. எனக்கு நான் தீர்க்க தரிசியே. அந்த தீர்க்க தரிச வர எனக்கு கொடுக்கல. ஆனா சில பேரிடம் போய் எச்சரிப்பின் சத்தத்தை கொடு என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்னார். இப்ப ரீசெண்டா என் குடும்பத்துல நடந்த ஒரு விஷயம், மனைவிதான் அதற்கு சாட்சி. நடக்க போதுன்னு காலையில அதிகாலையில சொல்றாரு, மத்தியானம் நடந்துருச்சு. மனைவிட்ட சொல்றேன், மதியம் நடந்துருச்சு. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய அனுபவங்களுக்குள் உங்களை நடத்தி செல்வாரு. தயவு செஞ்சு எச்சரிப்போடு இருங்க ப்ளீஸ். வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே பல மாதங்களாக, மாதம்னு சொல்றதை விட்டுறணும், பல வருடங்களாக பேசிக்கொண்டு வருகிறோம். 100 அத்தியாயங்களை நாம் தாண்டி இருக்கிறோம். 4வது அதிகாரத்துக்குள் கடந்து சென்றிருக்கிறோம். மன்னிக்கணும், இந்த கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதனை குறித்து ஜாஸ்தி இன்னைக்கு பேச வேண்டியதாயிருச்சு. பேசலன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? அப்படிதான் திருச்சபை இயங்கிட்டு இருக்கு இன்னைக்கு. தயவு செஞ்சு நம்ம தப்பா நினைச்சுக்காதீங்க. திருச்சபைகளை அவ்வளவாய் மதித்து அவ்வளவாய் நான் நேசிக்கிறவன். எல்லா திருச்சபைகளுக்கும் சென்று பல ரகசியங்களை சொல்லித்தரணும், இதை வாஞ்சிக்கிறேன். திருச்சபைகளுக்காக ஜெபிக்காத நாளே கிடையாது. ஆனா இன்னைக்கு கள்ள திருச்சபைகள் ஏராளமாய் தாராளமாய் பெருகி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் தான். என்னுடைய முட்டாள்தனமும் உங்களுடைய அசட்டைத்தனம் தான். அசட்டையா இராதேன்னு பைபிள் சொல்லுது. Do not be careless. ஓகே, இன்றைக்கு 3வது அதிகாரத்திற்குள் நாம் நுழைந்து வெளியே வந்து விட்டோம். உலகமானது விழுந்து போனது, மனிதனானவன் விழுந்து போனான், பாவத்துல மாண்டு போனான், மரித்து போனான், பிதாவுடைய உறவை இழந்து போனான், பிதாவுடைய சம்பாஷணை இழந்து போனான். 4வது அதிகாரத்துக்குள் தொடங்கி ஏறத்தாழ 20 அத்தியாயம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப டீப்பா போயிட்டேன் உள்ள. ஆனா 4வது அதிகாரத்தோட சாராம்சம் என்னவென்றால், இந்த பாவமானது எப்படி உருவெடுத்து துரத்தி ஒவ்வொருத்தனையும் அடிக்குதுன்னு பாக்குறது தான் மிச்சம் எல்லா அதிகாரமும். ஆமா, 3வது அதிகாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாவத்தின் சுயரூபம்னு சொல்லலாம். 4வது அதிகாரத்துல இருந்து 50வது அதிகாரம் வரைக்கும். ஏன் 50வது அதிகாரம்? நீங்க பழைய ஏற்பாடு முழுவதும் எடுத்துக்கோங்க. 39 புத்தகங்களும் இதே கதை தான். பாவத்தின் சுயரூபத்தை தான் பார்ப்பீங்க. ஹலோ, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு வேதத்தை படிச்சவங்களுக்கு தெரியும். எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, யாத்திராத்தை எடுத்துக்கோங்க. யாத்திரையில என்னென்ன ஆகமங்கள்லாம் எழுதப்பட்டதோ அதுதான் யாத்திரை ஆகமம். என்னென்னலாம் விளையாட்டு விளையாண்டு இருக்கிறானுங்க நம்ம ஆளுங்க. கத்துக்கிட்டாங்களா? இல்ல.
லேவியர் ஆகமத்தை எடுத்துக்கோங்க, அதுலயும் ஏகப்பட்ட நியாய பிரமாணங்கள் கட்டளை. பாவத்தை எப்படி எதிர்த்து நிற்பது, பாவத்திலிருந்து எப்படி தப்பி சென்று ஓடுவது, பாவத்திற்கு நிவாரணம் என்ன, ஆஃபரிங், சின் ஆஃபரிங், இதெல்லாம் குறித்து, காணிக்கைகள் எல்லாம் குறித்து அங்க சொல்லுவாங்க. என்னாகமம், உபாகமம், மற்றும் யோசுவா புத்தகத்துல படிச்சு பாருங்க, எத்தனை பாவத்தின் சுயரூபத்தை பார்க்க முடியும். அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம நியாயாதிபதிகள் இருந்து அந்த இது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்னு போக போக ஐயோ தாங்க முடியாது, அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. தான் சொந்த குழந்தைய தூக்கி நெருப்புல வச்சிருக்கிறானுங்க. சொந்த குழந்தையவே வந்து கழுத்து நெரிச்சு அந்த ரத்தத்தை வந்து பாகால் தெய்வத்துக்கு கொடுத்துருக்காங்க. மிருகத்தோட உடலுறவு வச்சிருக்கிறாங்க, வேசித்தனம் பண்ணியிருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் வருது அதெல்லாம். அதுக்கெல்லாம் போனா தாங்குவீங்களாம் தெரியாது. முதல்ல இங்க வரலாம், இங்க பேசிக்ல இருக்கோம். இன்னும் 4வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல் 4 பேத்துக்கும் ஒரு காலியான இடம் இருதயத்துல தோன்றினது. தேவனுடைய உறவை இழந்து விட்டோமே, அதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்வதுதான் எப்படி என்று சொல்லி யோசிக்க மாத்திரத்துல அவர்களுக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. காணிக்கை தந்து ஆண்டவரிடம் போய் நாம் மன்றாடி நாம் அவருடைய ஆசியையும் உறவையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி. காயினும் வருகிறார், ஆபேலும் வருகிறார். 2 பேரும் தங்களுடைய காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். ஒருவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார், ஒருவனுடைய காணிக்கை நிராகரிக்கப்படுகிறது. காயின் கடும் கோபம் அடைகிறான். அவனுடைய முகசாயல் தோற்றமெல்லாம் மாறி போயிட்டு. ஆண்டவர் உடனடியாக, நீ நன்றாக செய்தால் நான் உன்னுடைய காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேனா, காணிக்கையே, ஆனால் நீ சரியாக செய்யவில்லை என்றால் பாவமானது உன்னுடைய வாசலின் திறவுல நின்று கொண்டிருக்கிறது, அதோடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி அது நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் நீ அதை ஆளுமை செய்ய வேண்டும். பாவம் உன்னை ஆளுமை செய்யுமானால் நீ பாவியாக மாறிவிடுவாய், விழுந்து போன நிலைமையிலிருந்து காட்டு பயங்கரமான ஒரு அவல் நிலைமைக்கு நீ தள்ளப்படுவாய் என்று சொல்லியெல்லாம் அவர் எச்சரிப்பின் சத்தத்தை தந்ததை 7வது வசனத்தில் நாம் பார்த்தோம் இல்லைங்களா, பார்த்தோம். இப்போ 8வது வசனத்துக்குள் கடந்து செல்லுவோம். ரத்தன சுருக்கமா சொல்லிட்டேன். இதெல்லாம் நல்ல டீட்டெயிலா வேணும்னா இதுலயே ஏறத்தாழ 15 செஷன்ஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், இந்த 7 வசனங்கள்லயே. ப்ளீஸ் எல்லாத்தையும் போய் தயவு செஞ்சு கேட்டு பாருங்க. அந்த டீச்சிங் எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உள்ள வரதுக்கு. இது வெறும் டீச்சிங் மட்டும் கிடையாதுங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் a biblical traditional teaching. It's about a practical teaching, practical way of living your life. 8வது வசனம். Now Cain, இப்போ இத்தனை ஆண்டவர் வந்து உரத்த குரல்ல கத்துறாரு, கத்துறாரு, தம்பி ஜாக்கிரதையா இருப்பா, பாவாங்க ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு. அவனுக்கு அதுலலாம் கொஞ்சம் கூட சிந்தனை இருந்த மாதிரியே தெரியல. அதான் 8வது வசனம் உங்களுக்கு விளக்கம். இப்ப ஆண்டவர் எத்தனையோ கூக்குரல்கள் நிமித்தமாக உரத்த குரல்ல எல்லாம் பேசுவார். எனக்கெல்லாம் ரொம்ப செம்பட்டையில் அடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா நான் ஒரு முட்டாளை போல, இது வந்து ஆண்டவருடைய குரல் கிடையாது, பிசாசுடைய குரல் என்று சொல்லி அதை தான் பகுத்தறிகிறாவின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது சரியா வேலை செய்யல, ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு பிசாசையும் பிசாசுக்கு ஆண்டவரையும் மாத்தி போட்டு போய் நானும் பிசாசு மாதிரி கீழே விழுந்ததுக்கார நாட்கள் ஏராளம். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ அது பேசுனது ஆண்டவரா, நான் தான் தப்பா நினைச்சிட்டேனே. ஏன் சரியா புரியல பைபிள். ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக என் செவிகளை திருப்பல, கவனம் செதறி போயிடுச்சு, புத்தி மழுகி போயிடுச்சு. புத்தி கூர்மையா இருக்கணும்னு பைபிள் சொல்லுது, புத்தி மழுகி போயிடுச்சு. அங்கதான் பிரச்சனையாச்சு. இப்போ காயின் இவ்வளவு ஆண்டவர் சொல்றாரு, அவன் 7வது வசனத்துக்கு ஒரு அதாவது 7வது வசனம் பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட 20 வார்த்தைகள், 20லிருந்து 22 வார்த்தைகள் இருக்கு எண்ணி பாத்தீங்கன்னா. அதுல ஒரு வார்த்தை அவன் காதுக்குள்ள போயிருந்தா கூட அவன் சும்மா இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? He was completely focused on his brother. அவனுடைய சகோதரன் மேலதான் அவனுடைய கவனம் இருந்ததே தவிர ஆண்டவர் மேல அவனுடைய கவனம் ஒரு சதவீதம் கூட இல்லை. நிறைய பேர் திருச்சபையில பாருங்க உட்காந்து அருமையா தூங்குவாங்க, பிரசங்கம் முடிச்சோன்னா அப்படின்னு எந்திரிப்பாங்க. அது என்னடா அது சுவிட்ச் போட்ட மாதிரி எந்திரிக்கிறாருன்னு நான். அப்படின்னு என்ன, அதுக்கு பேரு ஆழ்ந்த நித்திரைன்னு சொல்லுவாங்க, டீப் ஸ்லீப் ஸ்பிரிட். இதை குறித்து நான் ஆங்கிலத்துல பேசியிருக்கிறேன். அசுத்தாவி, பாதாளத்தின் ஆவிகளுடைய ரகங்கள் ஏராளம் உண்டு. திசை திருப்புகிற ஆவி, ஆழ்ந்த நித்திரை ஆவி, அப்புறம் இந்த மாதிரி பல ஆவிகள் உண்டு. டிசீவிங் ஸ்பிரிட்.
உங்களை ஏமாத்து வஞ்சிக்கிற ஆவி. இந்த மாதிரி 20 விதமான ஆவிகளை வகையாய் பிரித்து 9 ஆவிகளை குறித்து பேசியிருக்கிறேன். மித்ததை பேசுறதுக்கு நேரம் இல்லை, போய் திருப்பி தொடரணும். ஆங்கிலத்தில் இருக்குங்க, உங்க சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, எல்லாம் இருக்கு. குரூப்ஸ் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ் தட் டிசீவ் மேன்கைண்ட் அப்படின்னு தலைப்புல எபிசோட் 1, 2, 3, 4, 5, 6, 9 வரைக்கும் பண்ணியிருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த ஆவிகள் பார்ப்பீர்களானால் ஆழ்ந்த நித்திரை, கணநித்திர ஆவி. இந்த கணநித்திர ஆவின்னா தூங்குறது மாத்திரம் அது பொருளா சொல்லாதுங்க, ஆனா உங்க மூளையை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டோம். பெயின் கில்லர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் தெரியும் பெயின் கில்லர். டாக்டர் அது எழுதுறப்ப SOS அப்படின்னு எழுதுவார். SOSனா SOSக்கு ஃபுல் ஃபார்ம் மறந்து போயிட்டேன், இருங்க, சாரிங்க, மன்னிச்சிருங்க. சேவ் ஆர் சோல்ஸ். SOSனா இப்பதான் ஞாபகம் வந்து. சேவ் ஆர் சோல்ஸ் அப்படின்னா என்ன? சேவ் ஆர் சோல்ஸ்னா அது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன்ல தான் அந்த பதம் பிரயோஜனப்படுத்தப்படும். அது இப்போ அங்க அவர் பெயின் கில்லர் எல்லா டேப்லெட் கொடுப்பார். ஆன்டிபயோட்டிக், இப்போ வயிற்று வலின்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன்டிபயோட்டிக் இதுன்னு கொடுப்பார். காய்ச்சலுக்கு இது பெயின் கில்லர் அப்படின்னு ஒன்று போட்டு SOS அப்படின்னு, வலி இருந்தால் மட்டும் இதை உண்ணவும், இல்லைன்னா மற்ற டேப்லெட்லாம் மற்றது டாக்டர் மற்றதுல SOS எழுதியிருக்குன்னா கண்ணை திறந்து பாரியா பிரெஸ்கிரிப்ஷனை, எங்க SOS எழுதியிருக்கிறனோ அங்க மட்டும் நீ அந்த இதை வலி இருந்தால் மட்டும், தேவை இருந்தால் மட்டும் உண்ணவும். ஏன் தெரியுங்களா? எல்லா பெயின் கில்லர், உலகத்துல எந்த பெயின் கில்லரா இருக்கட்டும், பாராசிட்டமால் டேப்லெட்டா இருக்கட்டும், அது முதல்ல என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வலி வராம போய் மேஜிக் பண்ணாது உடம்புல. மூளையில ஒரு பகுதி இருக்கிறது, அதாவது உணர்வுகளின் பகுதி. அங்க நரம்பு மண்டலங்கள்லாம் போய் சேர்ந்து அங்க மூளையோட சேர்ந்து ஒரு சிக்னல். எப்படின்னு கேட்டா, அந்த நரம்பு மண்டலங்கள் சிக்னல் கொடுக்கும் மூளைக்கு, இந்த இடத்துல வலி இருக்கு அப்படின்னு. அப்பதான் மூளை சொல்லும், ஹே இங்க வலிக்குதுரா, வலி இருக்கு அப்படின்னா இதை போய் நீ டாக்டர் கிட்ட காமி சரி பண்ணு. வலி ஒரு சிக்னல் தான். வலிக்கு மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறவர் தான் ஒரு நல்ல மருத்துவர். அதற்கு தேவையான மருத்துவத்தை தருவாங்க. சில டைம் பாத்தீங்கன்னா அதுக்கு மருந்தே இருக்காது. எக்ஸசைஸ் செய்யுங்க, ரெஸ்ட் கொடுங்க, ஐஸ் பேக் கொடுங்க, இல்ல சுடு தண்ணி வைங்க, காலை விடுங்க அப்படின்னு சரியா போயிடும். அந்த இடத்துல வீக்கா இருக்கு, ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணி கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் மேட்டர். பட் ஆனா அது சரியாகிற வரைக்கும் வலி தாங்கணும் இல்லையா? நீங்க பாவம் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வலியில ஆர்த்ரைட்டிஸ்ல சஃபர் ஆகுறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த மூளையில இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, அந்த சிந்தனை மண்டலம்னு சொல்லலாம், இல்ல உணர்வுகளின் மண்டலம்னு சொல்லலாம். அந்த உணர்வுகள், ஃபீலிங்ஸ், யூ கேன் ஃபீல் த பெயின், அதை ஆஃப் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான். அதுல ஏதோ ஒரு கெமிக்கல் ஒரு சுரக்கும் இல்லைங்களா, அந்த கெமிக்கல் சுரக்காம ஆஃப் பண்ணிடும். அதே மாதிரிதான் அலர்ஜி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அச்சுன்னு எனக்கு அப்பா ஒரே தும்மலா இருக்கும், அவன் ஆன்டி அலர்ஜென்ட் அப்படின்னு ஒரு டேப்லெட் கொடுப்பான். அது என்ன தெரியுமா பண்ணும்? ஹிஸ்டமின் என்கிற ஒரு கெமிக்கல் உடல்ல இருந்து சுரக்கும். அந்த ஹிஸ்டமின் கெமிக்கலோட கண்டென்ட் அதிகமா போயிருச்சுன்னா அதான் உங்களுக்கு தும்மல் எல்லாம் வருது. அந்த ஹிஸ்டமின் கண்டென்ட் அதிகமா சுரக்காதபடி இந்த டேப்லெட் போய் என்னதான் பண்ணும்? அதை ஆஃப் பண்ணி விட்டுரும். பர்மனண்டா ஆஃப் பண்ணிருச்சு. ஹிஸ்டமின் கண்டென்ட் தேவை நம்மளுக்கு, ஒரு சில மில்லிகிராம் தேவை நமக்கு, சுத்தமா இல்லாம பண்ணக்கூடாது. அதனால எப்போது அதிகமா போதோ அப்போ சற்று குறைவாக சுரக்கும்படி அது செய்யற வேலையை பண்ணுது. இப்ப இந்த மெடிக்கல் டேர்ம் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்றேன்னு பதத்தை எல்லாம் எதுக்கு பிரயோஜனப்படுத்தி சொல்லி கொண்டு இருக்கிறேன்னா, உங்க மைண்டை எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணுதோ இந்த டேப்லெட்ஸ், வலி தெரியாம இருக்கும்படி, அதைத்தான் பிசாசு பண்ணுவான். ஆண்டவர் SOS சேவ் யுவர் சோல்னு கத்துறாரு. ஆத்மாவை காத்துக்கொள், உன் ஆத்மாவை ரட்சித்துக்கொள், உன் ஆத்மாவை பாதுகாத்துக்கொள்னு அங்க கத்துன்னு கத்துறாரு. பெயின் கில்லர்ல எழுதி கொடுக்குறாரு. பெயின் கில்லர்ல அங்க சொல்றாரு, அந்த சேவ் யுவர் சோல்னு கத்துறாரு. அப்போ இவன் என்ன பண்றான்? கரெக்டா ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் எழுதி கொடுத்து அந்த நினைவு மண்டலத்தையும் அந்த சிந்தனை மண்டலத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுறான். அப்படின்னா அது எப்படி ஆஃப் பண்றது? இது டிராமாட்டிக்கலா நடக்காது. எப்படி நடக்கும்னு கேட்டா, கவனத்தை திசை திருப்பவது. அவ்வளவுதான். நிறைய யுத்தங்களை இன்றைக்கு சிவிலியன் வார் என்று சொல்லுவார்கள். நீங்க ஆங்கிலத்துல ஹிஸ்டரி எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த யூரோப்ல, அமெரிக்கால எல்லாம் நடந்த அந்த சிவிலியன் வார்ஸ் இந்தியாவிலையும் நடந்திருக்கு. ஆனா அங்க நான் ஆங்கிலத்துல படிச்சப்ப ஞாபகம் இருக்கு. எப்படி ஏன்னா நேருக்கு நேரம் போய் நின்னா மிலிட்ரி, ஏன்னா ஃபுல்லா அணுகுண்டு எல்லாம் வச்சிருக்கான். அவன் வெட்டிச்சு போட்டான்னா செதறிடும். அவன்ல திசை திருப்புறதுக்குன்னு ஒரு டீமை திசை திருப்பி பண்ணுவான். அங்கிருந்து தூரத்துல இருந்து கல் எறிவானுங்க. எவன்டா கல் எறிறான் திரும்பி பார்த்துக்கலாம், இந்த பக்கத்துல இருந்து அம்பை சும்மா ஒரு 2 அம்பை ஏய்வானுங்க. எவன்டா அப்படின்னு இப்படி பாதியா பிரிஞ்சு போனா என்ன ஆகும்? அந்த அந்த ஃபோர்ஸ 4 பக்கமும் பிரியறப்போ அவங்களோட
என்ன சொல்றது, அந்த பலமானது குறைந்து விடும் இல்லைங்களா. திசை திசை திருப்பப்பட்டது, சிதறடிக்கப்பட்டது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, மறைஞ்சிருப்பாங்க கீழே மரத்துல கொஞ்சம் பேரு, மண்ணுக்கடியில கொஞ்சம் பேர். எந்திரிச்சுன்னு டக்கு டக்கு டக்குன்னு கத்திய வீசுறது என்ன வச்சு முடிச்சிருவாங்க கதையை. அப்ப என்ன ஆகுது, நாலா பக்கமா 20 பேர் வராங்க ஒரு ஆர்மியில, ஒரு ஃபோர்ஸா வராங்கன்னா நாலா பக்கமா 5 பேரா சிதறிட்டா என்ன ஆகும், அப்படி அல்வா மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போட்டுடலாம். இதுதான் பிசாசோட டெக்னிக்கு. புரிஞ்சுதுங்களா? எதனால காயினோட காதுல ஒண்ணுமே எட்டல, திசையை திருப்பி விட்டுட்டான். இங்க ஆண்டவர் வந்து பாவம் உரத்த குரல்ல குறைய முறையோன்னு கத்திட்டு இருக்காரு, டே தம்பி இங்க பாடுறா, இங்க பாடுறா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு செவிடுன போல அவன் வந்து அங்க இருந்திருக்கிறான். ஏன்னா அது 8வது வசனத்துக்குள்ள போறப்பதான் அது தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு எவ்வளவு பேர் அந்த நிலைமையில இருக்கிறோம்? கண்டிப்பா நான் இருந்திருக்கேன் அந்த நிலைமையில. என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன், நான் தான் சாட்சி என் வாழ்க்கைக்கு. கரெக்டுங்களா? நீங்க தான் சாட்சி உங்க வாழ்க்கைக்கு. எவ்வளவு முறை ஆண்டவர் என்ன எச்சரிப்பின் சத்தத்தினால என்ன தயார் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா நான் வந்து கவனத்தை செதற விட்டுருக்கேன். பிசாசுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். 8வது வசனத்துக்குள்ள கடந்து செல்வோம், நேரம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு 8வது வசனத்தை முடிச்சே ஆகணும். முடிச்சிடலாம், ரொம்ப சிம்பிள் தான். காயின் எப்படி அவன் தம்பியோட கதையை முடிக்க போறான்னு பார்க்க போறோம். முடிச்சிடலாம். Now Cain talked with Abel his brother and it came to pass. காயின் என்னதான் பண்றான், நேரம் அவன் தன்னுடைய சகோதரனை நோக்கி போறான். பயங்கரமான ஒரு ஆவேசத்தோட போறான். அதாவது பயங்கர ஆவேசமா நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் வந்து ஏதாவது சொல்லியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லவே மாட்டார். அதை தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு தூரம் உபதேசம் பண்ணாரே கடவுள், நான் அதை கேட்காம இருந்துட்டேன், நான் முட்டாள் தான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் எந்திரிச்சு அங்க போறப்ப என்ன தடுத்திருக்கலாம் இல்ல? தடுக்க மாட்டாரு. why? you have made your decision, you have made your choices. ஒரு முறை நீங்க தீர்மானம் எடுத்து விட்டால் ஆண்டவர் சொல்லிடுவார், ரைட்டுப்பா நான் வேண்டாம், நீ நிராகரிச்சுட்ட. மிக உங்களுக்கு ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு நேராக எடுங்க பைபிள. என்ன என்ன எழுதியிருக்கு? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட துக்கித்து ஆண்டவர் அழுது எனக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறாராம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதியிருக்கு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6 அதிகாரம் 30வது வசனத்துல இந்த பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தாதிருங்கள்னு கட்டளையை கொடுத்திருக்கு. அவர் துக்கித்து அங்க அழுது கொண்டிருப்பார். ஏன்? அவருக்கு அங்க அதிகாரம் இல்லை. ஏன்? பிசாசுக்கு நீங்க அடிமையாய் மாறிவிட்டீர்கள். பிசாசை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. இவன் தான் என் கடவுள், இவன் தான் என் தேவன், இந்த கடவுள் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேண்டாம். திடீர்னு உங்க பையனோ பொண்ணோ எழும்பி போய் பக்கத்து வீட்டுக்காரர் அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமேல் அவர் தான் என் அப்பா, நீ வேண்டாம் போ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அட்வைஸ் பண்ணி விட்டுட்டு போவார்னு வச்சுக்குவோம். ஆனா 2 முறை 3 முறை 10 முறை செஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கே போயிருவீங்க. வீட்டை இழந்தாலும் பரவாயில்ல, ஏன் பிள்ளைய நான் இழக்க மாட்டேன், ஏதோ அது தப்பா என்ன என்கிட்ட புரிஞ்சுக்கிச்சுன்னு அதை கண்ணே மணியனுக்கு நீங்க கொஞ்சறது என்ன, அதுகிட்ட அன்பா பழகிறது என்ன, ஏன்பா என்ன வேண்டாங்கிற, என்கிட்ட என்ன பிடிக்கல, உன் தாடி எனக்கு பிடிக்கலன்னு நீங்க ஷேவ் பண்ணிடுவீங்க. உன் மீஸ் எத்தா பெருசா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, அதை பார்த்தோன்னா நீங்க ஷேவ் பண்ணிடுங்க. நான் மீசே இல்லாம இருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு உன்னை இழக்க முடியாது கண்ணே அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஆனா இது ஆண்டவர்கிட்ட நடக்காது. அதான் சொல்ல வரேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒப்பந்தம் அங்க நடந்திருக்கு ஏதேன் தோட்டத்துல. உங்களுக்கு அதை குறிச்செல்லாம் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு நான் என்ன வேணா, எந்த லெவலுக்கு வேணா போவேன், என்னோட பிள்ளை உன்னோட படைப்புகளை நான் வந்து வஞ்சிக்கிறதுக்கு நீ என்ன தடுக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு எந்த லெவலுக்கு வேணா போ, நான் அவங்கள என் ஞானத்தின் என் சாயலாக அவங்கள படைச்சிருக்கேன், என் ஞானத்தை உள்ள வச்சிருக்கிறேன். நீ என்னதான் வந்து என்ன குரங்காட்டி வேஷம் போட்டு ஆடினாலும் சரி, அவங்க உங்ககிட்ட வந்து விழுந்து போக மாட்டாங்கிற நம்பிக்கை நம்ம மேல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளிலும் நம்ம தான் அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கிறோம். இன்னைக்கு அதை தான் அவன் பண்ணியிருக்கான் காயின். ஆவேசமா போறான், வேகமா போறான். நீங்க நினைக்கிறீங்களா கர்த்தர் பின்னாடியே தம்பி போகாத, தம்பி என் மகனே போகாத போகாத அப்படின்னு நாடகத்துல சினிமால வேணா பார்க்கலாம். கடவுள் அப்படியெல்லாம் வந்து உங்க பின்னாடி பிச்சை கேட்டு அழுதுட்டு வரமாட்டார். கடைவை நான் துக்கித்து அங்கதான் இருப்பார். மிக மிக மனக்கசந்து அழுவார். உரத்த குரல்ல அழுகிறதுனா எப்படிங்க? இளவு வீட்டுல தான் அதை பார்க்க முடியும். யாராவது செத்து போயிட்டாங்கன்னா, அதுவும் குறிப்பா இளைய வயது தலைமுறையெல்லாம் செத்து போயிடுச்சுன்னா, இளைய தலைமுறை செத்து, சின்ன பசங்க என்ன வாலிப பிள்ளைங்கள்லாம் மறைச்சு போயிட்டாங்கன்னா, ஐயோ நான் அந்த வீதி பக்கம் திசையே போக மாட்டேன், அப்படி அழுவாங்க. சாகிற வயசா இதுன்னு எப்படி அழுவாங்க தெரியுங்களா? பா
அப்படியே என்னால ஒரு 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 2-3 வாரத்துக்குள்ள என்னால சோறே சாப்பிட முடியாது, உள்ள இறங்காது. ஏன்னா அவங்க அழுகு குடல் அப்படியே என்னோட காதுல நின்னுட்டு இருக்கும். அப்படிதான் அழுவார் ஆண்டவர். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இப்படியெல்லாம் ஆண்டவரை வந்து நியாயம் தீர்க்கிறாங்க. என்ன பண்றது? இதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அவரால் வர முடியாது. ஏன்னா அதுதான் ஒப்பந்தம். ஏன்? யூ ஹவ் மேட் யுவர் சாய்ஸஸ். உன்னை விட எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவன் பின்னாடி தான் போவேன். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பெண் பிள்ளைகளை இப்படித்தானே நீங்க வாக்குவாதம் பண்றீங்க, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. பொறுக்கி பாயலா இருப்பான். உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும், அனுபவம் வாய்ந்தவங்க. நீ குழந்தையா இருந்து உனக்கு காய்ச்சல் இருக்கிறப்போ உன்னை தூக்கிட்டு அந்த பொறுக்கி பாயல ஓடனான். உங்க அப்பா அம்மா தானே ஓடினாங்க, உன்னை பாத்துக்கிட்டாங்க, படிக்க வச்சாங்க, உன்னை உணவு ஒடுக்க விட எல்லாம் தந்து நீ கேட்கறதெல்லாம் உன்னை செல்லமா வளர்த்துனாங்க. இன்னைக்கு போறிய எவனோ பின்னாடி. அவங்க மனசு எப்படி உடையும்? சபிக்க மாட்டாங்க, ஆனா யார நீங்க துக்கப்படுத்தினாலும் சரிங்க, உங்க தலையில வந்து அது விடியும். உங்களை அது கொத்தாம விடாது, பாம்பு மாதிரி, சர்ப்பம் மாதிரி. எத்தனையோ பெண் பிள்ளைகளோட வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேன். நான் சின்ன பையனா இருக்கிறப்ப இருந்து பார்த்துட்டு வர்றேன். இந்த லவ் டூயட் எல்லாம் ஏகப்பட்டதை பார்த்தாச்சு. பெத்தவங்க மனசு நோக பண்ணாதீங்க. அதே மாதிரி பெத்தவங்க பிடிக்கலன்னா போய் வற்புறுத்தி கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ண வைக்காதீங்க. குழந்தைய கன்வின்ஸ் பண்ணுங்க. அந்த குழந்தை என்னதான் சொல்லுதுன்னு கேளுங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து எனக்கு பிடிச்சவன் முன்னாடி நான் போறேன், நீ இல்லைன்னா ஒரு குரங்கான பார்த்து நான் கட்டி வச்சிருவேன் நீ அப்படின்னு அந்த குழந்தைங்க அதனாலதான் அது படுது. சரி, இதை எதுக்கு சொன்னான்னு தெரியல, வந்துருச்சு, ரைட்டு, நல்ல போதனை தான், வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து அவரு உரத்த குரல்ல வந்து அந்த இடத்துல அவரு மனக்கசந்து அழுவார். அப்படித்தானே நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? அப்படித்தான் நானும் கஷ்டப்படுத்துறேன் கடவுளை. எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னா கடவுளை என்கிட்ட வைக்க அவரு ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னா அவர் பாருங்க எப்படி அழுதுட்டு இருக்காரு உரத்த குரல்ல. நீ காயின் ஓடுறப்ப அப்படிதான் வந்து எப்படி ஆவேசமாகறான். நம்ம அதாவது ஒரிஜினல் டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க ஆவேசமாக தன்னுடைய சகோதரனிடம் அவன் பேசும்படி போனான் அப்படின்னு இருக்கு. நவ் காயின் டாக்ட் வித் ஏபல் ஹிஸ் பிரதர். என்னதான் பேசியிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? நான் வேகமா போக விரும்பலங்க, அடுத்த அத்தியாயத்தை வேணும்னாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பேசியிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? கோபமா பேசியிருக்கவே மாட்டான் தான் வேத பார்க்கர்கள் சொல்றாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன ஒரு ஆவி இருந்திருக்கு பாருங்க. இந்த ப்ரொஃபஷனல் மர்டரர்ஸுக்கும் பார்ட் டைம் மர்டரர்ஸ்க்கும் டச்சே இல்ல வேற தற்காப்புக்காக கொலை செய்யறவனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சொல்லட்டுங்களா? மர்டர் தான் பண்ண போறான். இப்ப எல்லாத்துக்கும் தெரியும் காயின் என்ன ஆபேலுக்கு மாலை போட்ட கொண்டான்னா இல்ல, காயின் வந்து தன்னுடைய சகோதரனை கொண்டு போட்டான்னு எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி கொன்னான், எதனால கொன்னான், ஏன் அவன் கொல்லும்படி தள்ளப்பட்டான், அதை குறித்து பேசுவதற்கு இன்னைக்கு ஒருவரும் கிடையாது. இது காயினை பத்தி பேசுற காரியம் இல்லைங்க, இது என்னை பத்தி உங்களை பத்தி. ஏன்னா எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் அந்த கொலவெறிய நாவி இருக்கு. எந்த கட்டத்தை அந்த பாடல எழுதினானோ வை திஸ் கொலவெறி பயங்கர பாப்புலர் ஆச்சு. படம் அந்த படம் ஓடிச்சா இல்லையோ அந்த பாட்டுக்காக ஓடிச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அதுல இருக்கிற வார்த்தை, அந்த சப்தம் கொலவெறி, அது எப்படி இழுக்குது பாத்தீங்களா எல்லாத்தையும். கொலவெறி, வை திஸ் கொலவெறி அவனுக்கு. இதை குறித்துதான் நான் ஆராய்ந்து பண்ணுவேன். நான் சொல்றது நகைச்சுவையா இருக்கலாங்க, மிக சீரியஸான டாபிக். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குங்க, அதை மறைஞ்சிட்டு ஒரு நாள்லன்னா ஒரு நாள் அந்த கொலவெறி கொலையாகவே மாறிடும். தயவு செஞ்சு ஆரம்பத்திலே கிள்ளி போட்டுருங்க. கோவம், ஷார்ட் டெம்பருங்க, நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர். என் கிட்ட வர்றதுக்கு எல்லாம் பயந்துக்குவாங்க. ஏன்னா நீ தான் ஒரு மென்டல் ஆச்சே. எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? இங்க நானும் அதே மாதிரி தான் ஷார்ட் டெம்பரா இருந்தவன். அப்ப நான் ஆபீஸ்க்குள்ள போனேன்னே டெரர் மாதிரி எல்லாம் ஒரு பக்கமா செதறிடுவானு. அப்ப எனக்கு பெரிய ஒரு பெருமிதம், என்னை அடியனை பார்த்தால் எப்படி மரியாதையா இப்ப போறார்கள், மரியாதையா போல மென்டல் எனக்கு அடிச்சு குத்தின்றுவான் கொதறிடுவான்னு பயந்துட்டு போயிருக்கானுங்க. இத ஒரு பையன் எனக்கு சொல்லிட்டான். என்னை மிகவும் நேசிக்கிற ஒரு தம்பி வந்து, நான் ரொம்ப சீனியர், அவன் அப்பதான் ஃப்ரெஷர், நான் அவனுக்கு மென்டரா இருந்தேன், ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன் அவங்ககிட்ட. ஆனா சார் நீங்க என்ன திட்டுனாலும் பரவாயில்ல, ஓங்கி அரைஞ்சாலும் பரவாயில்ல, வாங்க சார் எனக்கு ஒண்ணு சொல்லணும் உங்ககிட்டன்னு. என்னடா இங்கே சொல்ல இல்ல சார் நீங்க வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். அந்த பையன் சொன்னான், மேல மொட்டை மாடி கூட்டு போய் என்கிட்ட சொல்றான், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா சார் எல்லாரும் உங்களை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்கிறாங்க? கிடையாது சார். அவன் சபிக்கிறான், என்னால காது கொடுத்து கேட்க முடியல, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான் அவங்கள. எனக்கெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருச்சு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. நான் இப்போ 25 ஆண்டுகள் முடித்திருக்கிறேன் கார்பரேட்ல. நான் 10வது ஆண்டுலயோ 9வது ஆண்டுல இருக்கிறப்போ இது நடந்துச்சு. அப்போ நான் அன்னைக்கு நைட்டு ஒரு தீர்மானம் எடுத்தேன்,
என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய அணுகுமுறை எல்லாத்தையும் மாத்திக்க போறேன். அதுக்குன்னு ஐ வில் நெவர் பிகம் அ பீப்புள் பிளீசர். தவறுன்னா தவறுன்னு சொல்லுவேன், ஆனா சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லுவேன், சொல்ல வேண்டிய அன்பாய் சொல்லுவேன், மற்றவங்க மனதை காயப்படுத்தாதபடி நான் சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்தப்போ எல்லாரும் என்னை நேசிக்க தொடங்கினாங்க, மிகவும் நேசிக்க தொடங்கினாங்க. எனக்குன்னு ஒரு மரியாதை உண்டாச்சு. நிறைய பேர் வந்து வெளிப்படையாய அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஆனா என் மேல பயமும் இருக்கும். அது எப்படி இல்லைங்களா? இது எதுக்காக சொன்னேன்னு கேட்டேன்னா, நீங்க எப்படி அணுகி பேசுறீங்கிறதுல ஒரு மெத்தட் இருக்கு. அதுதான் இந்த 3 உதாரணங்கள் கொடுத்தேன். அதாவது ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் இருக்கிறானுங்க பாத்தீங்களா, அவனுங்க பதட்டமே போட மாட்டானுங்க. அவன் கொலை பண்ண போறான், பதட்டமே இல்லாம அழகா பேசி கனக்கச்சிதமா காரியத்தை முடிச்சுட்டு வெளியில வந்துருவான். அதாவது அவங்க ஒரு கொலை பண்ணிட்டு வெளியே வரான்னு பார்த்தவனுக்கு கெஸ்ஸே பண்ண முடியாது, அப்படி ஃப்ரீயா நடந்து வருவான். இந்த திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்ட் டைம் கில்லர்ஸ் இருப்பானுங்க, அதாவது அடித்தடியில தான் இருப்பான், எப்பவாவது ஒரு கொலை பண்ணுவான். அவன் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பதட்டத்தோட வரதை பத்தி கண்டுபிடிச்சிடலாம். என்னடா அடித்தடியிலிருந்து வர மாதிரி தெரியல, நீ வேற ஏதோ பெரிய சம்பவம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சென்னை பாஷையில, பண்ணிட்டு வர மாதிரி இல்லை இருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இந்த தற்செயலா கொலை பண்றவன் இருக்கிறாங்க பாத்தீங்களா, ஃபார் ப்ரிவென்ஷன் பர்பஸ் ஆர் தற்காப்புக்காக கொலை பண்றவங்க, தெளிவா அவன் கதற கேட்டீங்கன்னா ஐயோ. ஒரு தடவை நான் ஜெயில் மினிஸ்ட்ரிக்கு இன்னும் போனதில்லை, போகணுங்கிற மிக ஆசையா இருக்கு. அங்க இருக்கிற பிரிசனர்ஸை சந்திச்சு நான் பேசணும். நான் இருக்கக்கூடிய ஒரு ஊழியத்துல அங்க போறாங்க, எனக்கு போறதுக்கு நேரம் கிடைக்கல, போகணும். நான் அங்க போனவங்க சொன்ன சில சாட்சிகள்லாம் கேட்டான், அப்படி கதருவான். கொஞ்சம் கூட நினைக்கல சார், தற்காப்புக்காக வேற வழி இல்லாம பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு அவனை ஒரு தட்டுன செத்தே போயிட்டான் சார், என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு கத்துறவங்களோட அழுகுரல் வேற மாதிரி இருக்கும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, ஆபேல் இந்த காயின் எந்த ரகத்துக்கு போயிட்டான் தெரியுங்களா? ப்ரொஃபஷனல் கில்லராகவே மாறிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு கொலை கூட பண்ணல. அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுத்தாவியோட தன்மைய, ஆதிக்கத்தை நீங்க கொஞ்சம் யோசித்து தான் பாருங்களேன். ஐயோ, என்னால் நம்ப முடியல. இப்போ இதுக்கு மூல காரணம் தான் என்ன? கர்த்தருடைய அழுகுரலுக்கும் கர்த்தருடைய குரலுக்கும் அவன் செவி சாய்க்காததே காரணம். நீங்க 10,000 கொலை தான் பண்ணி பெரிய ப்ரொஃபஷனல் கில்லர் ஆகணுங்கிறது இல்லைங்க. உங்க மனசுல நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, பிசாசு கொண்டு வந்து போடுற எல்லா குப்பையும் பொறுக்கி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பாத்தீங்களா, ஒரு காலத்துல உலகமே உங்களை திரும்பி போகும், எப்பா இவனா இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஒவ்வொரு நாளிலும் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், மனம் திரும்புங்கள். இவ்வளவுதான் கிறிஸ்தவம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனம், 1 யோவான் 1:7-10 இவைகள் எல்லாம் படித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னா. அப்போஸ்தலர் 11:18 எடுத்து வாசித்து பாருங்க. இது பத்தலன்னா லேவியர் 16வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க, டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதுல நிறைய காரியங்களை நான் ஆங்கிலத்துல சொல்லியிருக்கேன். பாவம் இதெல்லாம் காயினுக்கு யாரும் சொல்லி தர வேண்டாம், ஆண்டவர் தான் எச்சரிச்சுட்டாரு, அது போதுமே. He had a living Bible. கர்த்தர் தான் அங்க ஜீவனுடைய வேத வசனமாய் அங்க நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, பேசுறாரு டைரக்டா. அதுலயே அவன் சந்தோஷப்பட வேண்டாமா? பேசாத கடவுள் நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாருன்னு. அப்போ எதுதான் அவன் கண்ணை மறைச்சிருச்சு? கோபம், கடும் கோபம், கொலவெறியா மாறிச்சு. அவன் என்னத்தை தான் பேசியிருப்பான்னா, அவன் அன்பா, தம்பி நீ என்னப்பா நீ அப்படி கொடுத்த, உன்னை கடவுள் வந்து உன்னோட பலிகள்லாம் ஏத்துக்கிட்டாரு, உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம்னு நினைக்கிறேன், வா 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம் அப்படியே சொல்லிட்டு தோள் மேல கை போட்டு அன்பா அவனை ஒரு பக்கமா கொண்டு போயிருக்கான். ஆனா கொண்டு போறப்பவே என்னதான் முடிவோட அவன் கொண்டு போறான்? இவனை இன்னைக்கு போட்டு தள்ளிடணும். நிறைய பேர் உங்க தோல்ல கை போட்டா உடனே ஆன்னு தலையாட்டிட்டு போகாதீங்க. உண்மையை சொல்றேன், பயங்கர கொடூரமான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜனங்கள் கொடியவர்கள் அல்ல, மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் இல்லை, ஆனால் அவர்களுக்குள் வாசம் செய்கிற பொல்லாத ஆவிகள் நம்மோடு கூட அப்படியாக போராடும். அதனாலதான் ஞானத்தின் ஆவியும் ஞானத்தின் வரத்தையும் பகுத்தறிகிற வரத்தையும் நீங்க கேட்கணும். ரகசியத்தை வெளிப்படுத்துவார் ஆண்டவர். எப்படி தெரியும்? வெளியில பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்கேன் மிஷின் இருக்கும் நமக்கு மண்டைக்குள்ள ஒண்ணு வச்சிருப்பாரு, அதுதான் பகுத்தறிகிற ஆவி. And it came to pass, ஒரு கட்டத்தில் when they were in the ஃபீல்டுக்கு கொண்டு வரான், யாரும் இல்லாத இடத்துக்கு, அப்பா அம்மா விட்டு கொஞ்சம் தூரமா கொண்டு வரான். That Cain rose against Abel his brother and killed him.
இதோட நம்ம முடிச்சிடலாம். ரோஸ் எகென்ஸ்ட், அவனுடைய சகோதரனுக்கு எதிராக அவன் எழும்பி எதை கொண்டு கொண்டான்னு இல்லை, நிறைய வேத பாரகர் சொல்றாங்க ஒரு கல் எடுத்து அவன் தலை மேல பாரமா அடிச்சிருப்பான், அடிச்சு அவன் இறந்து போயிட்டான். ரத்தம் சிந்தி தான் இறந்துருக்கிறாங்கிறது அடுத்த வசனத்துக்குள் போறப்ப உங்களுக்கு தெரியும். ரத்தம் சிந்தாம அவன் இறக்கல, ஒரு குச்சி, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு மரத்தோட கிளையெல்லாம் எடுத்து அடிச்சிருந்தா ரத்தம் வந்திருக்க அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா பலாத்த அடி அடிச்சோன்னா அப்படியே மயங்கி கீழே விழுந்து செத்து போறவங்களும் இருக்காங்க. ஆனா கல்லுக்கு ஷார்ப் கார்னர்ஸ் இருக்கும், எல்லாம் அது கோணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும். அடிச்சா அப்படியே மண்டை உடஞ்சே போயிடும். அப்ப அவன் எந்த வெறியில எடுத்து அடிச்சிருக்கிறான்னா அப்படியே, அது ரொம்ப நான் உள்ள டீட்டெயிலா போக விரும்பல, ஏன்னா அது தவறான சிந்தனைகளை ஏற்படுத்தும். ஒரு அடியில அவன் சகோதரனோட கதையை முடிச்சிட்டான், கொன்னே போட்டான். எவ்வளவு பேர் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்குறீங்களா மாட்டீங்களா? கொலை செஞ்சா இன்னைக்கு ஏன் பல பேர் கொலை பண்ணாம இருக்கிறானுங்க தெரியுங்களா? என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஏன்னா ஜெயிலுக்கு போனோம். எப்படி மாட்டிக்குவான்? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். போலீஸ் லேஸ்பட்ட ஆள் இல்லைங்க. உங்களுக்கெல்லாம் அதான் மேதைங்க அவங்க பேரு. போலீஸ் கண்ணுல இருந்து தப்பிக்கவே முடியாது தெரியுமா? அவங்க எவ்வளவு பெரிய ஞானவான்கள், அவங்க எத்தனை அனுபவசாலிகள். ரொம்ப கேவலமா பேசிடுறீங்க போலீஸ. அவங்களா என்ன மாமா லஞ்சம் வாங்குறாங்க இதெல்லாம் பேசுறேன். நான் அப்படிலாம் பேசவே மாட்டேன். அவங்க வேலை எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை தெரியுங்களா? எவ்வளவோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ல தான் அவங்க அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அரசாங்க ஊழியர்கள். அது மட்டும் இல்ல, தேர் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட், பப்ளிக் சர்வன்ட்ஸ், ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர்கள். ஏதாவது ஒண்ணு நீங்க அங்கதானே போய் நிக்கிறீங்க, பாதுகாப்புக்கு போலீஸ் கிட்ட தானே போய் நிக்கிறீங்க. அப்ப போய் சொல்லுங்களேன் இந்த மாதிரிலாம். அது அப்படி இல்லைங்க. ஆனா போலீஸ் கண்ணுல இருந்து தப்பிக்க முடியாதுங்கிற ஒரே பயத்தினாலதான் இன்னைக்கு பல பேர் கொலை பண்ணாம கொலை வெறியோட சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன்லாம் எங்கதான் போவான்? கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவான். அதுல நீங்களும் நானும் ஒருத்தனா இருந்தா நம்ம எங்கதான் போவோம்? அதுதான் பைபிள் சொல்லுது, டூ நாட் பி ஆங்கிரி. இன்னொரு கட்டல் என்ன தெரியுமா சொல்லுது? பி ஆங்கிரி பட் டூ நாட் சின். அதை எப்படி பண்றது? கோபம் கொள்ள ஆனால் பாவம் செய்யாதிரு. இதை குறித்து நான் அடுத்த அத்தியாயத்துல பேசுறேன். ஏன்னா இப்ப பேச ஆரம்பிச்சா அதுல டாபிக் நம்ம டிவேட் பண்ணி போயிடுவோம். நம்ம 9வது வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி நாம் சிரத்தை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் எச்சரிப்பின் சத்தத்தை தந்திருக்கிறீர். உங்களுடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் நிராகரிக்காதபடி எங்கள் புத்தி கூர்மையோடு கூட நாங்கள் முன்னேறி செல்லும்படியும், எங்கள் செவிகளை உங்களுடைய குரலுக்கு நாங்கள் என்றென்றைக்கும் திறந்து வைக்கும்படியும், கவனத்தை நாங்கள் சிதறவிடாதபடியும் எங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தின் வரத்தையும் ஆண்டவரே ஏதோ பகுத்தறிகிற ஆவியின் வர்ணத்தையும் எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய், அறிவின் ஆற்றலையும் நீங்க தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தெளிந்த புத்தி தெய்வீக ஞானத்தினால 2 திமோத்தி 1:7 படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும், அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணிடாம அது உங்களை வழி நடத்தி செல்லும். ஆங்கிலத்திலேயே நாங்கள் பல வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறோம், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ சேனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களையும் நீங்கள் கர்த்தருக்குள் நடத்தி கொண்டு வருவதற்கு இது மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கும். உலகத்துடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்காக ஜெபிங்க. எங்களுடைய ஊழியத்துக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதை குறித்து தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் மட்டும் கடந்து செல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்கள் கோரிக்கைகளை வைங்க. அவைகளை எல்லாம் ஆண்டவர் அப்படியே செஞ்சிருவார்னு சொல்ல வரல. சிலதை நிராகரிப்பார், ஆனா சொல்லுவார். ஏன் நிராகரிக்கிறார்? உங்க நன்மைக்காக தான் நிராகரிக்கிறேன்னு சொல்லுவார். ஏன்னா நம்மளுடைய ஞானத்தின்படி அல்ல, ஆண்டவருடைய ஞானத்தின்படியே காரியங்கள் நடத்தாதான் அது விளங்கும். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.